அப்போது இவர்களுக்கு பொதுவாகவே இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்வால்மெண்ட், எதிர்பார்ப்புகள் என்பது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த ராசியில் வரக்கூடிய பேர்கள்லாம் நம்ம நிறையா பார்த்தோம்னா பவித்ரா, பிரியா, பிரியன், பிரியதர்ஷன், இந்த மாதிரி பேர்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம். ஆனால் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஈடுபாடு வைத்துக்கொண்டு பின்னாளில் அதிகமான ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். இதையும் தவிர சில பேர் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லவ் மேரேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தாயா தாரமா அது ரெண்டு சைடிலுமே இந்த பிரச்சனை என்பது அதிகமாக வருகிறது. ஏன் அப்படின்னா, இவளை தேடி வரக்கூடிய நபர்கள்ட்ட அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா இவர்களுக்கு கொஞ்சம் கோபம் என்பது கண்டிப்பாக வரும். இந்த கோபம் என்பது அவர்களது வார்த்தைகளில் வெளிப்படும் பொழுது நிறைய வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இவர்களை நிராகரித்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு லாங் பிளானட், எந்த ஒரு விஷயமும் சீக்கிரமாக முடியாது. நான் வைத்தியரிடம் போனேன் போய்கொண்டே இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு வருடங்கள் போவேன் என்பது எனக்கே தெரியவில்லை. கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த கன்னிராசியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதி தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அமைகிறது. வேறு எந்த ஒரு ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது ஏற்படுவதில்லை. இந்த ராசி என்பது காலபுருஷனுக்கு 6வது ராசியாக வருகிறது. பொதுவாகவே இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா, கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். கன்னிராசிக்காரர்களும் ரொம்பவும் வேகமாக, ரொம்பவும் கடினமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்துகிறார்கள். அதன் மூலம் ஏற்றம் என்பது வருகிறது. அந்த ஏற்றம் என்பது யாருக்கு வருகிறது என்றால், இவர்களுக்கு யார் வேலை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஏற்றம் அப்படிங்கிறது வருகிறது. இவர்களுக்கு என்று வரும் பொழுது நிறைய இடங்களில் ஏமாற்றம் தான் வருகிறது. கன்னிராசியில் பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ஆதாயம் அப்படிங்கிறதை பொதுவாகவே இவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அந்த ஆதாயத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, இவர்களை யூஸ் பண்ணிக்கிறவங்க எல்லாமே கடைசி நேரத்தில் இவர்களை கழட்டி விடுகிறார்கள். அது கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்விலும் கூட இப்பொழுது நான் சொன்ன விஷயம் என்பது நடக்கிறது. இது ஏன் அப்படின்னா, ராசியாதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீசம் அடைகிறது. இவர்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறது. இப்போ சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறது, இவர்களுக்கு ராசியில் நீசம் அடைகிறது. அப்போது இவர்களுக்கு பொதுவாகவே இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்வால்மெண்ட், எதிர்பார்ப்புகள் என்பது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த ராசியில் வரக்கூடிய பேர்கள்லாம் நம்ம நிறையா பார்த்தோம்னா பவித்ரா, பிரியா, பிரியன், பிரியதர்ஷன், இந்த மாதிரி பேர்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம். ஆனால் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஈடுபாடு வைத்துக்கொண்டு பின்னாளில் அதிகமான ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது இவர்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் இவங்களுடைய ராசியிலே நீசம் அடைந்து விடுகிறார். இதையும் தவிர சில பேர் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லவ் மேரேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தாயா தாரமா,
அது 2 சைடிலுமே இந்த பிரச்சனை என்பது அதிகமாக வருகிறது. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி தான் இங்கு மாத்துர் ஸ்தானாதிபதியாக வந்து இவர்களுடைய 5ஆம் வீட்டில் குரு என்பவர் நீசமாகிறார். இதனால் மனதளவில் இந்த ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அம்மாவை சப்போர்ட் பண்ணுறதா அப்படிங்கிற பிரச்சனையில் அதிகமாக நிம்மதியை இழக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். இவர்கள் எல்லாத்திலையும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார்கள். இவங்க ஆஃபீஸ் வாசல்ல ஒரு செப்பலை நம்ம கழட்டி வச்சா கூட அதை ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் எல்லா விஷயத்திலும் ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருப்பார்கள். இவளை தேடி வரக்கூடிய நபர்கள்ட்ட அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா இவர்களுக்கு கொஞ்சம் கோபம் என்பது கண்டிப்பாக வரும். இந்த கோபம் என்பது அவர்களது வார்த்தைகளில் வெளிப்படும் பொழுது நிறைய வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இவர்களை நிராகரித்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. அதிகமான காதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். இதனால் மௌனமாக இருப்பது, ஏதோ ஒன்றை இழந்தது போல் இருப்பது, இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், இதுக்காக ஒரு கோர்ஸ் டேப்லெட் சாப்பிட்றேன், இதுக்காக தாடி வளர்த்து இதுக்காக உட்காந்து கவிதை எழுதுவது, புலம்புவது எல்லாமே இந்த கன்னிராசியில் பார்க்கலாம். ஏதோ ஒரு மனோவியாதி வந்தது போன்ற ஒரு சூழ்நிலையை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். இவர்களுக்கு நட்பு ஸ்தானமாக வரக்கூடிய செவ்வாய் என்பவர் இவருடைய லாபத்தில் வந்து நீசமடைகிறார். அப்போது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவ போய் அவர்களுக்கு ஒரு காசோ பணமோ கொடுக்க போய் இல்லை அவர்களுக்கு ஒரு கேரண்டர் சிக்னேச்சரோ போட போய் அந்த கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. சகோதரர் செவ்வாய் என்பது இங்கே சகோதரர்களுக்கும் காரகத்துவமாக வருவதனால் அதிகமாக சகோதரர்களிடம் இழந்து, அதாவது அது சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது சம்பத்துக்களாக இருக்கலாம், அவர்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அதிகமாக விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாம் ஏமாற்றப்படுகிறோம், நாம் விட்டு கொடுக்கிறோம் என்று தெரிந்தே விட்டு கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரர்களை காணலாம். இவர்களுக்கு இதையும் தவிர இவர்களுடைய 2ஆம் வீட்டில் சூரியன் என்பவர் நீசம். அப்போ அதே இடத்தில் அங்கு சனி என்பவர் உச்சம். அப்போ இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட பெற்றோர் ஒரு பக்கம், சில இடங்களில் குழந்தைகள் ஒரு பக்கம், சில இடங்களில் இவர் ஒரு பக்கம். பின்னாளில் இவர்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்குள்ளறையே பிரச்சனைகள் என்பது ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி என்பவர் தான் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இந்த 5, 6 அதிபதிகள் இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் நீசம் அடைவதனால் இவர்களுடைய ஆஸ்திகள், சொத்து, வீடு போன்ற விஷயங்களில் பின்னாளில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் பிரச்சனைகளை சம்பாதிக்கிறார்கள். அதாவது இந்த குழந்தைங்களுக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் தேஞ்சு போய் சம்பாதிச்சோம், இன்னைக்கு அவர்களே நம்மை இவ்வாறு பேசுகிறார்களே என்று வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையும் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த கன்னிராசிக்காரர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் இவர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக வரக்கூடியது. அதுவும் இவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே ஏதோ ஒரு நோய் வந்துச்சு, நம்ம போய் டாக்டரை பார்த்தோம், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதனால சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு தொடர் பிரச்சனையாக வருகிறது. ஏன்னா இவர்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியது இந்த சனி என்ற கிரகம் ஒரு லாங் பிளானட். எந்த ஒரு விஷயமும் சீக்கிரமாக முடியாது. நான் வைத்தியரிடம் போய்கொண்டே இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு வருடங்கள் போவேன் என்பது எனக்கே தெரியவில்லை. இதுக்கு நான் நிறைய செலவு பண்ணினேன், அந்த ஸ்கேன் பண்ணினேன், இந்த டெஸ்ட் பண்ணினேன், ஃபஸ்ட்டு இந்த அலோபதி பார்த்தேன், அப்புறம் சித்தா பார்த்தேன், அப்புறம் ஹோமியோபதி பார்த்தேன், அப்புறம் இயற்கை வைத்தியம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி
சுற்றி சுற்றி நாம் தொடர்ச்சியாக அந்த நோய் அல்லது ஒரு வம்பு வழக்கு இல்லைன்னா ஒரு எதிரி சம்பந்தப்பட்ட விஷயமுமே ஒரு லாங் டிராவலாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18 வருடம் 19 வருடம் இந்த நடு வயசில் ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த நோயோ அல்லது எதிரியோ அல்லது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இவர்களுக்கு வரும். இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிகம் சந்திக்கக்கூடியது. அதாவது லவ் ஃபெயிலியர் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதையும் தவிர திருமண வாழ்வில் அதிகமாக அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீ என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லப்பா, பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தாமல் தனியாக வீட்டுக்குள்ளே வச்சு என்னை நீ என்ன வேணால் குத்திக்கோ அப்படின்னு சொல்கிறவர்கள் ஹாப்பியாக ஃபேமிலி லைஃப் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நீ ஏன் என்னை இப்படி அவமானப்படுத்தின எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டால் அந்த ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப் ஆகிறது. இதை ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்றால், இவர்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு என்பவர் இவர்களுக்கு கடுமையான பாதகாதிபதியாக வருகிறது. அப்போ இவர்களுக்கு ஏதாவது ஒரு அவமானத்தை இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. நிறைய இடங்கள்ல குழந்தைகளுக்காக வாழக்கூடிய தம்பதியராகத்தான் நாம் இவர்களை பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நாம் பார்த்துருக்கிறோம். இதுல இந்த ஜாதகத்தை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன சொல்யூஷன், ஏன்னா எப்படி அடிபட்டுச்சு, ஏன் அடிபட்டுச்சுங்கிறதையே நம்ம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இல்லாமல் அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்டு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, எப்படி அதிலிருந்து வெளிவரலாம் அப்படின்னு முதல்ல இவங்க ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியது புதன். இந்த புதன் என்பவர் மகாவிஷ்ணுவை, அதாவது பாலாஜி பெருமாளை குறிகாட்டக்கூடிய கிரகம். தொடர்ச்சியாக பெருமாள் வழிபாடு செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய். இப்போ இந்த வழிபாட்டின் மேல் ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகசரநாமம், வீட்டில் ஒரு சுதர்சன சக்கரம், வியாபாரத்தில் ஒரு சுதர்சன சக்கரம், ஒரு மகாலட்சுமி யந்திரம், வியாபார ஸ்தலத்தில் மகாலட்சுமி யந்திரம், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சங்கு, அதன் மேல் தாமரை பூ, இதெல்லாம் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அந்த இடங்கள்ல நெய் தீபம் போடுவது, அந்த நெய் தீபத்துக்குள்ள மகாலட்சுமி காசு, அதாவது அது கோல்டாக தான் இருக்கணும்னு தேவையில்லை, சில்வர் காசில் கூட பார்த்தோம்னா இந்த கஜலட்சுமி, தானியலக்ஷ்மி, விஜயலட்சுமி, இந்த மாதிரி லக்ஷ்மி காயின்ஸ்ன்னு இருக்குது. அதை வச்சு அந்த இடத்துல துளசி, தாமரை மலர்கள், பெருமாளுக்கு உண்டான பிரசாதம், நேவித்தியம், இதெல்லாம் அந்த இடத்துல வச்சாலே கேரண்டியாக ஒரு நல்ல வைப்ரேஷன் என்பது ஏற்படும். இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திருப்பதி அப்படிங்கிறது இன்னைக்கு வேர்ல்டுலேயே நம்பர் 2 ஸ்தலமாக இருக்கிறது. ஹிந்துயிசம் பாப்புலேஷன் லெஸ் தென் 10% இருந்தாலும் ஏன் திருப்பதிக்கு அவ்வளவு கூட்டம் வருகிறது என்றால், கலியுக வரதன் என்பவர் நம்மை காக்கும் தெய்வம் அப்படிங்கிறது இந்த பெருமாள் தான். இந்த பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு, அந்த வைப்ரேஷன் ஒரு இடத்தில் இருந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அங்கே நிறைவதாகத்தான் சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. இந்த பெருமாள் மகாலட்சுமி புதன் சுக்கிரனை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு மரகத பச்சையும் ஒரு வைரத்தையும் ஒன்றாக சேர்ந்து, பட்ஜெட் இருந்தால் கோல்டு மோதிரத்தில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்வர் மோதிரத்தில் போட்டுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே உங்கள் பிரச்சனையில் 10ல் 9 பிரச்சனை உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நல்ல கிளியராகவும் ஆக்டிவாகவும் ஒரு இளமை மாறாத தோற்றம் நிறைந்தவராகவும், எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன், அதாவது ஒரு சபையில் மரியாதை, ஒரு நாகரீகம், பலருக்கு முன் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த நபர்களாக, ஒரு நல்ல தேஜஸ் நிறைந்தவர்களாக, பல வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் ஈர்ப்பவராக. சார், எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை சார், எங்களால் ஒரு நேரத்தில் 5 மிஷின் தான் டெலிவரி பண்ண முடியும், 50 மிஷினுக்கு ஆர்டர் வந்தால் சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தில்,
தொழிலில், நீங்கள் சார்ந்த துறையில் புத்திசாலித்தனத்தை, எந்த ஒரு இடத்திலும் புத்திசாலித்தனம் என்பது நமக்கு உதயம் ஆகும் பொழுது அங்கு தோல்வி என்பது கண்டிப்பாக ஏற்படாது. இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு சொல்யூஷனாக எடுத்துக்கலாம். இதையும் தவிர இவர்களுக்கு இந்த நோய், உடல் சார்ந்த பிரச்சனை, கடன் சார்ந்த பிரச்சனை, வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சாட்டர்ன் என்பவர் இவர்களுக்கு நட்பு கிரகமாக வருகிறார். அப்போ ஜனனகால ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் ஃபேவரபிளாக இருந்தால் ப்ளூ சஃபையரை அணிந்து கொள்ளலாம். இந்த ப்ளூ சஃபையர் அப்படிங்கிறது ஆயுள் காரகன் சனி. ஒரு மனிதனுக்கு ஆயுள் அபிவிருத்தி ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக அவர் நோயிலிருந்து வெளிவருவார். அதனால் பலவிதமான நோயாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், அல்லது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம். நடிகர் அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் ஒரு பிரதானமான ப்ளூ சஃபையர் அணிந்திருக்கிறார். ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்டை இந்த ப்ளூ சஃபையர் அணிபவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதையும் தவிர அவர்கள் கிரீன் ப்ளஸ் ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த 3 கலர்ஸையும் லக்கி கலர்ஸாக யூஸ் பண்ணலாம். அவங்க வாங்கக்கூடிய காராக இருக்கலாம், வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கலாம். இந்த புதன் சுக்கிரன் என்பவர் கலைகளை குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த இன்டீரியர் டெக்கரேஷனில் பார்த்தோம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் என்பது ஏற்படுகிறது. கிரீன் கலரை அவர்கள், அந்த கிரீன்னாலே பசுமை தானே, அதனை அவர்கள் பிரயோகம் செய்யும் பொழுது அவர்கள் வாழ்விலும் நல்ல ஒரு பசுமையை அவர்கள் எதிர்பார்க்க முடியும். இதையும் தவிர அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல், பூஜை அறையில் சுதர்சன சக்கரம், மகாலட்சுமி சக்கரம் வைத்து தொடர்ச்சியாக அவர்கள் அந்த மந்திரங்களை ஜெபம் செய்யும் பொழுது மேலும் மேலும் அபிவிருத்தி என்பது ஏற்படும். அப்போ இந்த கன்னிராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதிலிருந்து அவர்கள் வெற்றி பெற்று ஒரு சாதனையாளர்களாக மாறுவதற்கு, ஜாதகத்தையே புரட்டி போடுவதற்குண்டான வெற்றி ஃபார்முலா நிறைய சொல்லியிருக்கிறோம். இதையும் தவிர அவர்கள் லக்கி நம்பராக 5, 6 இந்த 2 நம்பரையுமே யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் 3 இருந்தாலோ அல்லது கூட்டு எண்ணில் 3 இருந்தாலோ 6 அவாய்டு பண்ணிவிட்டு இந்த 5ங்கிற ஒரு நம்பரை மட்டும் யூஸ் பண்ணலாம். 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரில் 5 தான் சென்டர், அதுதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அனைவரையும் ஈர்க்கக்கூடியது. இந்த நம்பரை அவர்கள் தங்களுடைய வாகன எண்களில் லக்கி கார் நம்பர்ஸா, லக்கி பைக் நம்பர்ஸா, ஒரு இடம் வாங்கும் பொழுது, வீடு வாங்கும்போது, அப்பார்ட்மெண்ட் வாங்கும் பொழுது, இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரா, ஃபோன் நம்பரா எடுக்கும் பொழுது, அதற்கு முன் அதற்கு பின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை அவர்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தோம்னா அவர்களுடைய இயற்பெயர் வேறு பேராக இருக்கும். 5ஆம் எண்ணில் பெயரை மாற்றிய பிறகு அவர்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விஸ்தாரமான வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் ஜாதகத்தை புரட்டி போட முடியும். உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், பல தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.